0 ஹவர்ஸ். அதாவது ட்ரம்ப் அவர்களோட வார்னிங் இருக்கு இல்லையா? முடியறதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம இந்திய நேரப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 8, 2026 5:30 மணி அதிகாலை. அந்த டைம் கெடு அப்படிங்கிறது வந்து பார்த்தா, அந்த 48 மணி நேரம் கெடு அப்படிங்கிறது முடிய போகுது. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு? என்டையர் சிவிலைசேஷன், அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த சிவிலைசேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, அழிய போகுது, சாக போகுது இன்னைக்கு நைட் அப்படிங்கிறது போல மிரட்டல் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட இருந்து வந்தது. இப்போ எந்த அளவுக்கு தாக்குதலோட வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அமெரிக்க தரப்பு வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மிரட்டல் இதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. திரும்பவும் மீண்டு எழவே முடியாது. அது போல ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நடக்கும் போல தெரியுதே. எது எப்படியோ கம்ப்ளீட் டோட்டல் ரெஜிம் சேஞ்ச், டிஃப்ரெண்ட் ஸ்மார்ட் லெஸ் ரேடிகலைஸ்டு மைண்ட் இருக்கக்கூடிய நபர்கள் ஒண்டர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட ரெவல்யூஷன்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து. ஸோ ஹெவியான அட்டாக் ஈரானோட ராணுவத்து மேலேயும் ஈரான் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட வாழ்வியலுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளை தாக்குறதுக்கு அமெரிக்க தரப்பு வந்து திட்டமிட்டு இருக்காங்க. இப்போ காசால என்ன செஞ்சாங்களோ அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இப்ப ஈரான்ல செய்ய போறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதுக்கு ஈரான் வந்து லேஸ்ல இல்ல, ஈரான் ஒரு டாலியேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நைட் ஒரு இம்பார்ட்டன்டான மூமெண்ட் அப்படிங்கிறது போல இந்த வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறார். ஸோ காட் பிளஸ் கிரேட் பீப்புள் ஆஃப் ஈரான் இப்படிங்கலாம் ட்ரம்ப் அவர்கள் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அவர் இந்த டைம் டெட்லைன் முடியறதுக்கு முன்னாடியே தாக்குதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு சாம்பிளையும் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். அதுவும் ஏர் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே பிரிட்ஜு, சிட்டி ஆஃப் கஷன் அப்படின்னு ஈரானோட இஸ்பஹான் ப்ராவின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஸோ அதோட ரயில்வே பிரிட்ஜ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 10 கீ ரயில்வே செக்ஷன்ஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. முக்கியமான பிரிட்ஜஸ் மேலேயும் வந்து பார்த்தா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஈரானோட ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா லஜிஸ்டிக் சப்ளை பண்றதுல கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு லேண்டிங் இன்வேஷன் வருது, ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது, ஏன்னா இது போல ஹெவியான ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு லேண்டிங் இன்வேஷன், ஒரு அட்டாக் பண்றதுக்கு ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணதுக்கான வேலைகள் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது போல பண்றாங்க அப்படின்னா ஈரானோட கிழக்குல இருந்து எந்த ஒரு உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இது போல ஒரு ஸ்ட்ரைக் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா அலர்ட்டா இருக்கிறாங்க. ஹியூமன் செயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்சிஜில வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது போல எல்லா பிரிட்ஜஸ், வெப்பன் சப்ளைஸ் இது போல எல்லாத்தையும் வந்து பண்ணா அடிக்கலாம் அப்படிங்கிற இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுல ஈரானும் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய எங்க மேல அட்டாக் பண்ண நாங்களும் அது போல அடிப்போம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இஸ்ரேலோட பல பகுதிகளையும் மார்க் பண்ணி இந்த மாதிரியான பகுதிகளை நாங்க அட்டாக் பண்ணுவோம். அவங்களோட லெஜிஸ்டிக்கல் ஹப், மிலிட்டரி யூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் அடிப்போம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. அதுவும் ஈரானோட அதிபரான மசூத் பெஷஸ்கியான் அவர்கள்லாம் அனௌன்ஸே பண்ணிட்டார். அதாவது நானும் வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயார். எங்க நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 14 மில்லியன் ஈரானியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேரை ஈரானோட பாதுகாக்கிறதுக்காக மிலிட்டரி சர்வீஸ்க்கு. ஏதோ ஒரு இன்வேஷன்னா நாங்களும் தயார் அப்படிங்கிறதோட வந்து பண்ணா பெசஸ்கியன் அவர்கள் அதிபரும் வந்து பார்த்தா ரெடியா இருக்காங்க. ஸோ ஈரானோட சிட்டிசன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் செயின் மாதிரி இதே போல ஒரு விஷயம் நடந்தது முன்னாடி. செர்பியால இதே போல நாட்டோ நாடுகள் வந்து கண்ட இடத்துல அட்டாக் பண்ணிருக்கும் போது மக்கள் ஹியூமன் செயின் பண்ணாங்க. அப்போ பாஸ்பரஸ் குண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா தூவிட்டு இருந்தாங்க. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரான்லயும் ஒரு ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க என்ன மாதிரியான தாக்குதல் மேற்கு நாடுகள் தரப்பும் செய்ய போகுது அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ ஈரானோட சிட்டிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக ஹியூமன் செயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாடு முழுவதும். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா வழிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா டஃப்னஸா இருக்காங்க. ராணுவத்துக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. உறுதியோட இருக்காங்க நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது போல. ஈரான்ல ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து பார்த்தா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ரியல் திங் என்ன அப்படிங்கிறது வந்து பண்ண ஈரானோட மக்கள் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த ஆயிலா இருக்கட்டும், ஈரானுங்கிறதே வந்து பண்ண மிக முக்கியமான ஒரு விஷயம். அங்க இருக்கக்கூடிய ஆயிலு, கேஸ் இதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். அங்க இருக்கக்கூடிய அசெட்ஸ் எல்லாமே 2ஆம் பட்சம் தான்.
ஈரான் அப்படிங்கிற அந்த ஒரு நாடே மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்பதான் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அண்டை கொடுக்க முடியும். பிரிக்ஸோட கனவை உடைக்க முடியும். பல்வேறு விஷயங்கள் செய்ய முடியும். சைனா வந்து பார்த்தீங்கன்னா வழிக்கு கொண்டு வர முடியும். ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ இது போல ஒரு அக்ரஸிவான ஒரு மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கு. அமெரிக்காவோட பாம்பர் விமானம் யூகேலேருந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. 7 மணி நேரத்துல ஈரானை ரீச் ஆகும் அப்படிங்கலாம் வீடியோ பதிவுகள் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 55 காங்கிரஸ்மென் அப்ப 2 செனேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25வது அமெண்ட்மெண்ட்டை நம்ம அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். எதுக்கான ட்ரம்ப் அவர்களை பதவி விலக வைக்கிறதுக்கு தூக்குறதுக்கு இதை நம்ம செஞ்சே தீரணும் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மேட்னஸான அட்டாக் இது அப்படிங்கிற பலர் தரப்புல இருந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மனித தன்மையற்ற செயல்ல இது போல ஒரு விஷயம். ஏன்னா போப் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. இது போல மிரட்டுறது, இது போல சொல்றது வந்து தப்பு. ஏன்னா நல்லவங்களுக்கான விஷயங்கள் என்னன்றது மாறுது இல்லையா? அப்படிங்கிறது போல அவர் தப்புன்னு சொல்லியிருந்தாரு. அந்த நாடு நாங்க எப்படி வேணா வாழ்ந்துப்போம் அப்படிங்கிற இருக்காங்க. அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கு சம்மந்தமே இல்லை. அமெரிக்கா சொல்ற மாதிரி இது அவங்களோட ஹெமிஸ்பியரே இல்லை. அப்படி இருக்கும்போது இங்க வந்து இவங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழணும்னு சொன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் அந்த காலத்துல இருந்து, அதாவது ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவிலைசேஷன் சொல்லி கொடுக்குறோம், மலரவிக்கிறோம் அப்படிங்கிறது போலயே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப திரும்பவும் 2ஆம் சிவிலைசேஷனுக்காக வந்திருக்கிறாங்களா, போருக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு கேள்விகள். ஸோ ஸ்டாரோ ஃபோர்ட்ரஸ் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் அமெரிக்காவோடது ஏர்ல இருக்கு. என்ன மாதிரியான தாக்குதல் ஈரான்குள்ள பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா லேசல் இல்ல, அவங்களும் ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க, ரிட்டாலியேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ஆனா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டெலிவிஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு மணி நேரத்துல ட்ரம்ப் அவர்களோட வார்னிங் வந்து முடிய போகுது அப்படிங்கிறது போல அங்க ஒரு கவுண்ட் டவுன் தனியா அவங்க வச்சு பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் இதா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் உலகமே வந்து பாத்தீங்கன்னா உற்று நோக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம். இந்த தருணத்துல பெஹ்ரைன் தரப்புல இருந்து ஐநா சபையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை மிலிட்டரி யூஸ் பண்ணி அன்பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரும்போது சைனா ரஷ்யா வீட்டோ போட்டிருக்காங்க. ஸோ டிராஃப்ட் ரெசல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரலாம் அப்படிங்கிறதோட வரும்போது சட்டமா ஏற்றலான்னு கொண்டு வரும்போது பெஹ்ரைன் தரப்பு வந்து கொண்டு வரக்கூடிய ரெசல்யூஷனை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யாவும் சைனாவும். ஏன்னா ப்ராப்பரான டீட்டெயில் இல்லை, என்ன ஃபோர்ஸ் எப்படி என்ன மாதிரி பண்ணுவீங்க, ஈரான் இல்லாம நீங்க எப்படி ஓபன் பண்ணுவீங்க அப்படிங்கிறதோட பல்வேறு விஷயங்கள் ரஷ்ய தரப்பு வந்து கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இதுல பாத்தீங்களா பிரான்ஸ் வரல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ அது வீட்டை போட்டாச்சு, அது வந்து பாஸ் ஆகாது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மட்டும் இல்ல, என்னதான் பனாமா அமெரிக்கா இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாலும், அதாவது சீக்ரெட் வார்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுல ஒன் ஆஃப் த வார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பனாமா. இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பனாமாவை தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க புள்ளியா அமெரிக்க தரப்பு வந்து ரெடி பண்ணாங்க. அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு டேங்கர் வெடிச்சு தீ விபத்துக்குள்ள ஆயிருக்கு. இதனால அந்த பாசிங்கே வந்து பாத்தீங்கன்னா கால்வாயோட பாசிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தீ வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ஃபியூயல் டேங்கர் அப்படிங்கிற சொல்றாங்க. 3 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அப்புறம் 1 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு பனாமா கால்வாய். ஸோ பனாமா கால்வாய் மட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு, அது அமெரிக்கானால ஆக்சஸ் பண்ண முடியலைன்னா லஜிஸ்டிக்கல் சப்ளை ஸ்டாப் ஆகும். இதுதான் மெயின் பாயிண்ட். அமெரிக்காவோட அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இதனால அமெரிக்கானால வந்து பாத்தீங்கன்னா கியூபாக்காவோ இல்ல வெனிசுவேலாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுக்க முடியுமான ஒரு சந்தேகமா மாறிடும். ஸோ பனாமா கால்வாய் மிக முக்கியமான ஒரு கால்வாய். அது என்னதான் அவங்க கட்டுப்பாட்டுகளை வச்சாலும் ஈஸியா இது போல சபட்டாஜ் செய்யக்கூடிய கும்பல்கள் நினைச்சாங்க அப்படின்னா இது பண்ண முடியுது அப்படிங்கும்போது கண்டிப்பா இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். ஆயில் விலை, டீசல் விலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற ரேஞ்ச்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல இது உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் கிரைசிஸ்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கு. அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களை யாரும் ஸ்டாப் பண்ண போறா இல்ல எஸ்கலேட் பண்ணிடுவாரா? ஏன்னா அமெரிக்காவோட பாலிசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எஸ்கலேட் டு டி எஸ்கலேட் அப்படிங்கிறது போல. ஆனா எஸ்கலேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டிஎஸ்கலேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விகள். ஏன்னா எஸ்கலேஷன் டாமினன்ஸ் முழுவதும் அமெரிக்கா கிட்ட இருந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அணு ஆயுதங்கள்லாம் போடலாம் அப்படிங்கிற பேசிட்டு இருக்கிறாங்க. அது போல நடக்குது அப்படிங்கும்போது உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் அணு ஆயுதம் தயாரிப்பை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். எங்களோட இன்ட்ரெஸ்டை நாங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறது போல போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மேல கொண்டு போய் குண்டு போடுறாங்க அப்படின்னா
அப்போ எல்லா நாடுகளுக்கும் இது நடக்கும் தானே, அப்ப எல்லா நாடுகளும் அணு ஆயுதங்களை தயாரிக்கணும் தானே அப்படிங்கிறது போல அவங்களுக்குள்ள எண்ணங்கள் வந்துருச்சுன்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படிங்கிறது மாற்று கருத்துல. ட்ரம்ப் அவர்களை அமெரிக்கன் ஸ்டாப் பண்ண போறாங்களா, இல்ல மாபெரும் தாக்குதல்கள் நடக்க போதா, என்ன நடக்க போகுதுன்றத இன்னும் சில மணி நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்கோங்கிற நம்பிக்கையில இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பயில சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.